அண்மைச் செய்தி. சென்னை தேனாம்பேட்டையில் ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் நிறுவனத்தில் 50 லட்சம் ரூபாய் கையாடல் நடந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் நிறுவனத்தில் கையாடல் நடைபெற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், ஏடிஎம்கள்ல பணம் நிரப்பும் நிறுவனத்தில் கையாடல் என தகவல் வெளியாகியிருக்கு. என்ன நடந்தது? இது பற்றிய விரிவான விவரம். நிச்சயமாக, அதாவது தமிழகத்துல ஏடிஎம் மையங்கள்ல பணம் நிரப்பும் பணியை தனியார் நிறுவனங்கள் செஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில சென்னை தேனாம்பேட்டை கிரியப்பா சாலையில் இருக்கக்கூடிய சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் என்ற நிறுவனம் சென்னையில் உள்ள ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் பணியில ஈடுபட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துல நேற்று இந்த நிறுவனத்தோட மேலாளர் கார்த்திகை செல்வன் என்பவர் பாண்டி பஜார் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகார் மனுல என்னன்னா, கடந்த 12 ஆண்டுகளாக சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்துல சங்கர் என்ற ஊழியர் பணிபுரிந்து வருவதாகவும், அவர் ஏடிஎம் மையங்கள்ல பணம் நிரப்பும் பணியில ஈடுபட்டு இருக்காரு. கடந்த 6 மாதங்களாக அந்த பணம் நிரப்பும் போது குறைந்த அளவில் பணம் வைத்துக்கொண்டு மீதி இது போட்டுவிட்டு மீதி பணத்தை கையாடல் செய்ததா தெரிய வந்திருக்குது. இது மாத இறுதியில் அதாவது பரிவர்த்தனை செய்யப்பட்ட பணத்தை கணக்கிட்டு பார்த்த போது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சங்கரிடம் வங்கி அதிகாரிகள் விசாரணை செய்திருக்கிறார்கள். இதுல நான் கையாடல் செய்தது உண்மை என ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலையில இந்த பணத்தை திருப்பி கொடுப்பதாக கூறிவிட்டு தற்போது தலைமறைவாகிவிட்டார். அவர் மீது பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இந்த சங்கர் கடந்த 6 மாதங்களாகவே இந்த கையாடல் செய்யும் வேலையை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார் என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் எங்கே சென்றார், எங்கே தப்பித்து சென்றார் என்பது குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.